Strength, success, clarity. Functional block diagram of TMS 320 C50 DSP processor பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? சரி, TMS 320 C50 அப்படின்னா என்னதுன்னா, அது வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். இதை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்னல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக பண்ணி முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இது எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆடியோவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேஷன் சிஸ்டமில் பயன்படுத்துவோம், கண்ட்ரோல் சிஸ்டம்லலாம் பயன்படுத்துவோம். இப்போது ஆர்கிடெக்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே இருக்கிறது டேட்டா பஸ், ப்ரோக்ராம் பஸ், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பஸ்ன்னு தெரிஞ்சுப்போம். டேட்டா பஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டாவை ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்குக்கு கொண்டு போகிறது தான் டேட்டா பஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக டேட்டா பஸ் என்ன பண்ணோம், கேரிஸ் டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோக்ராம் பஸ். இந்த ப்ரோக்ராம் பஸ் மூலிமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சிபியூக்கு வரும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் பஸ் என்ன பண்ணும், கேரிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெமரி செக்ஷன். இந்த மெமரி செக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோக்ராம் ரோம். ரோம் என்னது, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, ரோமில் தான் பெர்மனண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டோர் ஆகும். பவர் ஆஃப் ஆனாலும் டேட்டா வந்து எரேஸ் ஆகாது. இதுதான் முக்கியமான விஷயமே. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் ரோம் என்ன பண்ணும், ஸ்டோர்ஸ் பெர்மனண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ நான் வாலட்டைல் மெமரி. அதாவது பவர் ஆஃப் ஆனாலும் உங்களுக்கு டேட்டாஸில் எதுவுமே எரேஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாராம், அதாவது ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெம்பரரி மெமரி மாதிரி. இதில் நம்ம ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக டெம்பரரி மெமரியை இதை நம்ம பயன்படுத்திப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டாராம், அதாவது டியூவல் அக்சஸ் ரேம்னு சொல்லுவோம். அதாவது ஒரே நேரத்தில் 2 அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதனால் வந்து நம்மளுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை அந்த டேராமை பயன்படுத்தும். மோஸ்ட்லி இட் இன்க்ரீசஸ் த ப்ராசஸிங் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிபியு. இந்த TMS 320 C50க்கு ஒரு இதயமே எதுனா சிபியு தான். இது நம்மளுக்கு மெயின் பிளாக்ஸு ஒரு 4 இருக்குது. ப்ரோக்ராம் கண்ட்ரோலர், AR, AU, CALU, PLU. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4 இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோலர். இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்லாம் ஆகுது இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்டர். அதாவது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ப்ரோக்ராம் கவுண்டருடைய வேலை. ஸோ இட் பாயிண்ட் டு த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இது என்ன பண்ணும்னா, இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அதான் இதோட வேலை, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னுடைய வேலை. நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் ஸ்டாக். இது என்ன பண்ணுன்னா, டெம்பரரி ரிட்டர்ன் அட்ரஸஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இட் ஸ்டோர்ஸ் த டெம்பரரி அட்ரஸஸ். அதான் இதோட முக்கியமான வேலை, ஹார்ட்வேர் ஸ்டாக்கினுடைய வேலை. நெக்ஸ்ட் ARAU. இது என்ன பண்ணும் பார்த்துட்டிங்கன்னா, ARAU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிலரி ரெஜிஸ்டர் அரித்மெட்டிக் யூனிட்னு சொல்லும். ஏதாவது இந்த மெமரி அட்ரஸ்லாம் கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை பண்ணுறதுக்கு இந்த ARAUவை நம்ம பயன்படுத்துவோம். ஒன்றும் இல்லை, அட்ரஸ் கேல்குலேஷன்ஸ்க்காக இதை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் CALU, சென்ட்ரல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னு சொல்லுவோம். வேகமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அக்குமுலேட்டர். அதாவது இது என்ன பண்ணுன்னா, கேல்குலேஷன்ஸ் ரிசல்ட்டை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஏதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ணுறோம், அதோட வேல்யூவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அக்குமுலேட்டரை பயன்படுத்தும். ஓகேங்களா?
அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸோ இல்லை லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸோ பண்ணுறதுக்கு இந்த ஏஎல்யூவை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அடிஷன், சப்ராக்ஷன், லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஏஎல்யூவில் பண்ணலாம். அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஷிஃப்டர். அதாவது இது என்ன பண்ணுன்னா ஒரு பிட்டை லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ ஷிஃப்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஷிஃப்டரோட வேல்யூ வந்து ஷிஃப்ட் த டேட்டா பிட்ஸ், அதான் அதோட வேலை. நெக்ஸ்ட் பிஎல்யூ. பிஎல்யூ என்னது? பேரலல் லாஜிக் யூனிட்னு சொல்லும். இதோட எக்ஸ்பேன்ஷன். அதாவது பேரலாக லாஜிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம செய்யறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதான் பிஎல்யூ, பர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கு பிஎல்யூ பயன்படுத்திப்போம். நெக்ஸ்ட் பெரிஃபெரல்ஸ். இந்த பிளாக் தான் முக்கியமான பிளாக்கே. அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு இந்த பெரிஃபெரல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீரியல் போர்ட். அதாவது சீரியல் டேட்டா டிரான்ஸ்மிஷனை செய்யறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இந்த சீரியல் போர்ட் மூலிமா சீரியல் டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைமர். இந்த டைமர் என்ன பண்ணோம்னா சிக்னல்ஸ், அதாவது டைமிங் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்துவோம். டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த டைமரை நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஹோஸ்ட் போர்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, உடனே நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு இந்த போர்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஹோஸ்ட் போர்ட் கனெக்ட் த எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரப்ட். அதாவது அர்ஜெண்ட்டாக ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா சிபியு உடனே என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் செய்யணும். அதுக்கு தான் இந்த இன்ட்ரப்ட் ஹேண்ட்லரை நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த டிஎஸ்பி TMS 320 C50 ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல ப்ரோக்ராம் வந்து ரோமில் ஸ்டோர் ஆகும். இந்த சிபியு என்ன பண்ணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணி வச்சுக்கும். இந்த டேட்டா எல்லாமே இந்த பஸ்ஸு மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த CALU இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ப்ராசஸிங்கை பர்ஃபார்ம் பண்ணும். எல்லா ரிசல்ட்டும் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான வேலையை. ஸோ இந்த TMS 320 C50 வந்து ஒரு ஹை ஸ்பீட் டிஎஸ்பி ப்ராசஸர். எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க? ஃபாஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு நான் சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை அப்படியே எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் TMS 320 C50. ஓகேங்களா? TMS 320 C30 ஆர்கிடெக்சர் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிஎஸ்பி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸரில் ஒரு வேர்ஷன் தான் இது. எக்ஸாமில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் கேட்டாங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி, இந்த TMS 320 C30 எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹை ஸ்பீடு கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் டைம் சிக்னல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆடியோவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ரேடார் சிஸ்டமில், கம்யூனிகேஷன் சிஸ்டமில், கண்ட்ரோல் சிஸ்டமில், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த TMS 320 C30 ஆர்கிடெக்சரில் நம்மளுக்கு மெயின் பிளாக்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மெமரி, CPU, DMA, பஸ்ஸஸ், பெரிஃபரல்ஸ், கண்ட்ரோலர்னு இருக்குது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெமரி செக்ஷன். இந்த மெமரி என்ன பண்ணும்? ப்ரோக்ராம்ஸும் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது தான் ப்ரோக்ராம் கேட்ச்ன்னு சொல்லுவோம். இதோட வேலையே என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கேட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்பீடு அதிகமாகும். ஸோ ப்ரோக்ராம் கேட்ச் என்ன பண்ணும்? ப்ராசஸிங் ஸ்பீடை அதிகப்படுத்தி விடும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் கேட்ச் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் RAM block 0 அண்ட் RAM block 1.
இது என்ன பண்ணுன்னா டெம்பரரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண வைக்க பயன்படுது. ஓகேங்களா? ரேம் ஸ்டோர்ஸ் த டெம்பரரி டேட்டா. சரி, நெக்ஸ்ட் ரோம் பிளாக். அதாவது பெர்மனண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரோமில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா பஸ். இந்த சிபியு, மெமரி, பெரிஃபரல்ஸ் இதுக்கு இடையில் இந்த டேட்டாலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டா பஸ் தான் என்ன பண்ணணும்னா டேட்டாவை கேரி பண்ணி கொண்டு போகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிபியு. ஒரு ப்ராசஸருடைய இதயமே சிபியு தான். இதில் என்னெல்லாம் இருக்குது? மல்டிப்ளையர் இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, அட்ரஸ் ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சிபியு இன்டர்னல் பிளாக் பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மல்டிப்ளையர். அதாவது இன்டீஜர்ஸும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திப்போம். இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதில் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஏஎல்யூ. அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திப்போம். எக்ஸ்டெண்டட் ப்ரிசிஷன் ரெஜிஸ்டர்ஸ். அதாவது கேல்குலேஷனோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜெனரேட்டர். இது என்ன பண்ணுன்னா மெமரி அக்சஸ் அட்ரஸ் எல்லாமே இங்கே தான் உருவாகுமே. ஓகேங்களா? அட்ரஸ் ஜெனரேட்டர்ஸ் கிரியேட் மெமரி அட்ரஸஸ். ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ். அதாவது அட்ரஸ் மேனிப்புலேஷனை பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ் அசிஸ்ட் த அட்ரஸிங். ஓகேங்களா? இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு எல்லாமே இதை பயன்படுத்துவோம். அதாவது அட்ரஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ப்ராசஸருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா? டிஎம்ஏ அதாவது டைரக்ட் மெமரி அக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துட்டோம்னா மெமரிக்கும் பெரிஃபரல்ஸ்க்கும் இடையே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வைக்கும். ஓகேங்களா? சிபியு வந்து இங்கே ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும் ப்ராசஸிங்க்கு. ஓகே, அதாவது சிபியு வந்து இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற இடத்துல. ஓகேங்களா? அப்போது டிஎம்ஏ ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா வித்தவுட் சிபியு கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு பார்க்க போது பெரிபெரல் பஸ். அதாவது இது என்ன பண்ணுன்னா சீரியல் போர்ட்டு, இந்த டைமர்ஸு, எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த பெரிபெரல் பஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீரியல் போர்ட் 0 and 1. அதாவது சீரியல் டேட்டா கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுக்காக நம்ம இந்த சீரியல் போர்ட்டை பயன்படுத்தும் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக. டைமர் 0 and டைமர் 1. அதாவது டைமிங் சிக்னல்ஸை உருவாக்குறதுக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த டைமரை பயன்படுத்தும். ஈவெண்ட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு, டைமிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. கண்ட்ரோலர் செக்ஷன். அதாவது இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணும் பார்த்திங்கன்னா இன்ட்ரப்ட்டு, ரீசெட்டு, கிளாக் சிக்னல், எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா இந்த கண்ட்ரோல் செக்ஷன் தான். ரீசெட்னது ப்ராசஸரை ரீஸ்டார்ட் பண்ணுறது. இன்ட்டுனது இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட் எல்லாமே இன்ட்டுன்னு சொல்லுவோம். சிஎல்கேஐஎன் அப்படின்றது கிளாக் இன்புட் சிக்னல்னு சொல்லுவோம். ஹோல்டு இல்லை ஹோல்டி அதாவது பஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்மை நம்ம ஹோல்டுன்னு சொல்லுவோம் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரைமரி பஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறது அட்ரஸ்க்கு, டேட்டாக்கு, கண்ட்ரோல் சிக்னல்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன் பார்த்தே இந்த ப்ரைமரி பஸ் தான் கொடுக்குது. ஸோ இந்த ப்ரைமரி பஸ் எதெல்லாம் கேரி பண்ணுது? அட்ரஸ், டேட்டா அண்டு கண்ட்ரோல் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்பேன்ஷன் பஸ். இது என்ன பண்ணுன்னா எக்ஸ்டர்னல் மெமரியோ இல்லை டிவைஸஸோ ஏதாவது கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திப்போம். ஓகேங்களா? சரி, இந்த TMS 320 C30 இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ப்ரோக்ராம் வந்து ரோமில் ஸ்டோர் ஆகும், அப்படின்னா கேட்சில் ஸ்டோர் ஆகும். இந்த CPU என்ன பண்ணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிக்கிட்டே வரும். டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த பஸ் வழியாக. இந்த ஏஎல்யும் மல்டிப்ளையரும் என்ன பண்ணால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஎம்ஏ அதாவது டைரக்ட் மெமரி ஆக்சஸ் என்ன பண்ணுன்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பொறுப்பாக பண்ணிகிட்ருக்கோம் எஃபிஷியண்ட்டாக. ஸோ லாஸ்ட்டில் ரிசல்ட் எல்லாமே ரெஜிஸ்டர்ஸ்லையும் இல்லை மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். இந்த பெரிஃபெரல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கூட கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு.
ஓகேங்களா? ஸோ டிஎம்எஸ் 320C13 அது ஒரு ஹை ஸ்பீடு உள்ள ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிஎஸ்பி ப்ராசஸர். இது கூட நம்மளுக்கு சிபியூ இருக்குது, டிஎம்ஏ இருக்குது, மெமரி இருக்குது, பஸ் இருக்குது, பெரிஃபரல்ஸ் எல்லாமே இருக்குது. எதுக்கு? ஒரு ரியல் டைம் சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.